சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பாண்டு. நேற்று ராத்திரியா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்க்கு ஏதோ ஒரு ஞான உதயம் தோண்டி இருக்கு. இல்லை, இதை நம்ம ஒரேடியாக முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டாதான் நம்மளுக்கு சரிப்பட்டு வரும். ஏன்னா திமுக இது வரைக்கும் கூட்டணி பற்றியோ இல்லை தொகுதி பங்கீடை பற்றியோ பேசுறதுக்கு குழு அமைக்கல அப்படின்னு காங்கிரஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி, எதுக்கு கம்ப்ளைண்ட்? நீங்கள் சொல்கிற டேட்லலாம் நாங்கள் வைக்க முடியாது. நீங்கள் டிசம்பர் ஆரம்பித்தா நாங்கள் டிசம்பர் ஆரம்பிக்க முடியாது. வழக்கமாக பிப்ரவரி தான் ஆரம்பிக்கிறது எங்கள் வழக்கம். அதே மாதிரி நாங்கள் பிப்ரவரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிப்ரவரியில் அவங்க இந்த குழு அமைச்சிட்டாங்க. சொன்ன தேதியில் அவங்க அறிவித்த மாதிரி குழு அமைச்சாச்சு. ஸோ இப்படி ஒருத்தராக அவங்க கூப்பிட்டு இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கூட்டணி என்ன, தொகுதி என்ன அப்படின்னு. இது குறிப்பாக தேமுதிக கூட்டணி உள்ள வந்த பிறகு கடகடன்னு அடுத்தடுத்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. தேமுதிக உள்ள வந்த பிறகு எங்க நம்மளோட முக்கியத்துவம்ன்றது குறைஞ்சிடுமோ அப்படின்ற பயம் காங்கிரஸ்க்கு வந்ததோ என்னவோ தெரியவில்லை. குழுவிடம் போய் சந்திச்சு பேசாமல் இவங்க டைரக்டா ஸ்டாலின் அவர்களை ராத்திரியா போய் சந்திச்சு பேசியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு மேலே இந்த சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்கு. ஸோ அங்கே தான் நீங்கள் சந்திச்சு பேசி முடிவு எடுத்துட்டீங்க. இதுக்கப்புறம் எதுக்கு கனிமொழி அவர்களை கிறிஸ்டோடங்கர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் போய் சந்திச்சிருக்கணும்? கனிமொழி அவர்களுடைய இல்லத்தில் போய் சந்தித்ததாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ அங்கே பேசி, அதுவும் முதல்வர் அவர்கள்கிட்டே டைரக்டாக பேசி முடிவாகாத ஒரு விஷயம் கனிமொழி அவர்கள்கிட்ட போய் என்ன பேசி முடிவாகி இருக்கு. ஸோ அப்படி கனிமொழி அவர்களை சந்திச்சுட்டு வெளியே வந்த உடனே ப்ரெஸ் போய் கேட்குறாங்க, கிறிஸ்டோடங்கர் அவர்களை என்ன பேசுனீங்க, முடிவாயிருச்சா, நீங்கள் தொகுதியெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா, கூட்டணி உறுதியா அப்படின்னு கேட்கும்போது, கூட்டணி உறுதி அப்படின்றத காங்கிரஸ் தரப்புல இருந்து மறுபடியும் உறுதிப்படுத்திட்டே இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன இடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தொகுதி பங்கீடு அப்படின்றது தான் இடிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை இன்னொரு விஷயம் சேர்த்து அவர் ஒரு மெசேஜை கொடுத்துட்டு போயிருக்காரு கிறிஸ்டோடங்கர் அவர்கள். அது என்னன்னா, எல்லாருமே சொன்னாங்க, அதாவது திமுக இந்த வாட்டி தன்னுடைய ரெண்டு எம்பி பதவி இருக்கு, அதை தன் கட்சிக்கு மட்டும் இல்லாமல், அதாவது 4 இருக்கு, 2 திமுகவுக்கும் 2 கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்க இருப்பதாக பேச்சுக்கள் வெளியாக இருந்தது. அந்த 2ல் 1 தேமுதிக அப்படின்றது ஆல்ரெடி ஒரு யூகமாகவே நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க, யார், பிரேமலதா அவர்கள், நான் போன வாட்டி கூட்டணி அதிமுக வச்சதுக்கு காரணமே அவர் ஒரு எம்பி சீட்டு தரேன்னு சொல்லி தான் அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. அவர் அதுக்கு ஏமாத்திட்டார். ஒரு தடவை 2 தடவை ஏமாத்திடலாம், சும்மா ஏமாத்தினா அந்த அம்மா அவங்களுக்கு அல்வா கிண்டி கொடுத்துட்டு இங்கே கூட்டணி வச்சுட்டாங்க. ஸோ அவங்க கூட்டணி வச்சதே அந்த ஒரு எம்பி சீட்டுக்காக தான் அப்படின்றது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சதுனால அவங்க கமலுக்கு சொன்ன மாதிரி இவங்களுக்கும் சொல்ல நிறைவேற்றிடுவாங்க. ஸோ அந்த ஒரு எம்பி அவங்களுக்கு போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய அந்த 3 2 திமுகவுக்காகவும் இன்னும் இருக்கக்கூடிய அந்த ஒரு எம்பி சீட்டு யாருக்கு அப்படின்ற விவாதம் போயிட்டே இருந்தது. அது மதிமுகவா இல்லை காங்கிரஸ்கா அப்படின்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. ஏன்னா போன வாட்டியே வைகோ அவர்கள் அதிருப்தியில் இருந்தார். ஏன்னா தனக்கு வரும் அப்படின்னு நினைக்கப்பட்டது கமலஹாசன் அவர்களுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி அந்த ஒரு எம்பி சீட்டை தனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற டிமாண்ட் வைக்கப்பட்டதாகவும், அதே சமயம் காங்கிரஸும் இந்த பக்கம் எங்களுக்கு எம்பி சீட்டு நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்ற டிமாண்டை வைக்கிறாங்க. ஸோ இந்த 2 டிமாண்டில் எந்த டிமாண்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு திமுகவுக்கு ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருந்தது. அது இந்த வாட்டி காங்கிரஸுக்கு தான் கொடுக்கப்படும். மேபி அவர் மதிமுக, அதாவது வைகோ அவர்களுக்கு பிற்பாடு இதுக்கப்புறம் இன்னொரு இது வரும் இல்லையா, 2028 வரும் நினைக்கிறேன், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட சமரசம் பேசப்பட்டதாக நினைக்கிறது. நான் ஏன் இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டோடங்கர் அவர் கேட்குறாங்க இல்லையா, ப்ரெஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தையில் எப்படி போச்சு, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கா, அதை நீங்கள் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அது 2 குழுவும் பேசி அந்த முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல இன்னொரு விஷயமும் அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் டாக் அபவுட் ராஜ்யசபா லோக்சபா சீட்ஸ் அப்படின்றார். அப்போ ராஜ்யசபா சீட்டு பற்றி பாசிட்டிவான ஆன்சர்ஸ் இவங்களுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ அந்த ராஜ்யசபா சீட்டு இவங்களுக்கு ஓகே ஆயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட கணிப்பாக இருக்குது. ஏன்னா இல்லைனா அவர் ஏன் எனக்கு பாசிட்டிவான ஆன்சர் டிஎம்கே சைட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அவர் சொல்கிறதுலேருந்து ராஜ்யசபா சீட்டு காங்கிரஸ்க்கு ஒதுக்கிறதுக்கு டிஎம்கே முடிவு பண்ணிடுச்சு. ஸோ அடுத்தபடியாக எந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள
அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீடு தான். அந்த தொகுதி பங்கீடு அப்படின்றது நல்லபடியாக போயிட்டு இருந்த கட்சி திமுகவும் காங்கிரஸும் அப்படின்றது. ராகுல் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ரொம்ப ஒட்டி உறவாடி இருந்த இந்த உறவுமுறை வந்து தேவையில்லாமல் ரெண்டு பேரோடைய பேச்சை கேட்டு இன்னைக்கு ஏன் எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட மாட்டீங்க அப்படி அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஸோ அதுக்கு இன்னொரு காரணமாகவும் திமுக ஏன் இன்னும் எங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை கூப்பிட மாட்டேங்குது அப்படின்ற கேள்விக்கு வந்து நீங்கள் தாகூர் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, பிரவீன் சக்கரவர்த்தி மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அந்த நடவடிக்கை எடுக்காத காரணம் தான் உங்களை வந்து இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு உடனடியாக கூப்பிடலை, லைனில் வாங்க அப்படின்னு உங்களை லைனில் நிற்க வச்சுட்டாங்களோ. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்களோட பேசலை, காங்கிரஸோட இவங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படலை. அதாவது அந்த குழுவிடம் போய் இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தலை, அஃபிஷியலான பேச்சுவார்த்தை இன்னும் நடத்தப்படலை. தனிப்பட்ட முறையில் தான் கேசி வேணுகோபால் அவர்கள் போய் முதலமைச்சர்கள் வந்து சந்திக்கிறாங்க. ஸோ வெளியே வந்த பிறகும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம். ஏன் இந்த மரியாதை நிமித்தமாக இதுக்கு முன்னாடி 2 வாட்டி நீங்கள் சந்திக்கல அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. மரியாதை நிமித்தமாக தான் இதுக்கு முன்னாடி 2 வாட்டி நீங்கள் சந்திச்சிருக்கலாமே, அப்படி 2 முறை உங்களை சந்திக்காமல் தவிர்த்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அப்படின்னா நான் இவ்வளோதான் சீட்டு வச்சிருக்கேன், வேணா வாங்க வேணானா போங்க அப்படின்ற மாதிரி டீல் பண்ணியிருக்கலாம். இல்லை என்றால் இந்த 2 பேர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்காத வரையிலும் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, நாங்கள் வந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்ற 2வது ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து எங்கள் கூட கூட்டணி பற்றி பேசாமல் தொகுதி பங்கீடு பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லா இல்லை, நம்ம பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சமாதான உடன்படிக்கையோடு சேர்ந்து எங்களுக்கு ஒரு கணிசமான சீட்டை கொடுங்க, 40 அப்படின்ற இடத்துல இருந்து நீங்கள் வந்து 25க்கு எங்களை இறக்கிட்டீங்க, ஒரு 30வது கொடுங்க அப்படின்ட்டு வந்து பேச்சுவார்த்தை இவங்க பேசியிருக்காங்க. ஆனால் 30 என்பது முடியவே முடியாது. இந்த வாட்டி திமுக அப்படின்றது 170 சீட்டில் வந்து நிற்கிறதுக்கான பிளான், முடிஞ்சால் அதுக்கு கூட நிற்கிறதுக்கான பிளானில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இந்த வாட்டி தேர்தல் அப்படின்றது திமுக வெர்சஸ் டெல்லி அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. இது வேற இன்னைக்கு இந்த அறிவுக்கு சிறந்ததாக ஒரு கட்சி இருக்கு பார்த்தீங்களா, அறிவுக்கே பேர் போன கட்சி. அவர் கேட்குறாரு விஜய் அவர்கள், உங்களுக்கும் டெல்லிக்கும் ஃபைட்டுன்றீங்களே, நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறீங்களா இல்லை நீங்கள் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறீங்களா? சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் தானே, அப்போ இங்கே இருக்க கட்சிகளை வச்சு சொல்ல வேண்டியதானே, அது என்ன என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஃபைட் அப்படின்னு. அதாவது தயவு செய்து நீங்கள் பாலிடிக்ஸ் வந்தீங்கன்னா பாலிடிக்ஸை புரிஞ்சுட்டு வாங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியை தான் அதிகார குவிப்பு அப்படின்றது இருக்குது, அந்த எல்லா ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அவங்க குவிச்சு வச்சுட்டு இருக்காங்க, அந்த அதிகாரத்தை அவங்க கிட்ட இருக்கிறதால தான் ஒவ்வொன்றுத்துக்கும் தமிழ்நாடு அப்படின்றது போய் அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கு. நான் வந்துருவேன், தமிழ்நாட்டுக்கு வந்தா நான் வந்து நடக்காதெல்லாம் நடத்தி கொடுத்துருவேன் அப்படின்னு காதுல பூசிட்டு இருக்காரு பார்த்தீங்களா விஜய் அவர்கள். விஜய் அவர்களே முதல்வர் ஆனாலும் அங்க பாஜக எல்லா பவரையும் அவங்க கிட்ட வச்சுட்டு இருக்கு. ஸோ அந்த பாஜகன்றது இங்க உள்ள வந்துருச்சுன்னா நிலைமை தமிழ்நாட்டோட நிலைமை மோசமாடும். இங்க தமிழ் தாய் வாழ்த்தே பாட முடியாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பாரத் மாதா கி ஜெய் வந்தே மாதரம் அப்படின்ற பாட்டை தான் இங்க வந்து பாடிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடை மூடா உடைக்கிற வேலையை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து 8 வழிச்சாலை திட்டம் வரும், மதுரையில டங்ஷன் திட்டம் வரும், ஸ்டெர்லைட் ஆலை தொடங்கப்படும், இப்படி இந்திய புகுத்தப்படும், புதிய கல்விக் கொள்கை வரப்படும், இப்படி எல்லா வேலைகளும் நடத்தப்படும். இதெல்லாம் எதிர்த்து ஒவ்வொரு வாட்டியும் தமிழ்நாடு அரசு அப்படின்றது டெல்லியோட சண்டை செஞ்சுட்டு இருக்கு. ஸோ அந்த டெல்லி தான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பராசக்தி படத்தில் சொன்னாங்க பார்த்தீங்களா, டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு. ஸோ இந்த மொத்த அதிகார குவிப்பாக இருக்கின்ற டெல்லி, அதாவது இந்த பாஜக அப்படின்றது தன்னுடைய அதிகாரத்தில் வச்சுட்டு இருக்கு. அந்த அதிகாரத்துக்கும் இந்த ஜனநாயகத்துக்குமான சண்டை தான் இந்த சண்டை. ஸோ அதில் யார் வெளில போறா, தமிழ்நாடு வெளில போதா இல்லை அதிகாரத்தை தன் கையில் வச்சுட்டு பூச்சாடி காமிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு கூட சொன்னார், ஈடியாது கீடியாது எல்லாத்தையும் நான் ஒரு கை பார்ப்பேன் அப்படின்னு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த அதிகாரத்தை எதிர்த்து இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு சண்டையாக இருக்கக்கூடாது. 2வது என்டிஏ கூட உங்களுக்கு சண்டை அப்படின்னு சொல்றீங்கன்னா, இங்கே என்டிஏ கூட்டணி கூட தான் இந்தியா கூட்டணி சண்டை பண்ண போது. இப்போ என்டிஏ கூட்டணி யார், இங்கே அதிமுக தலைமை தாங்குது அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த என்டிஏ கூட்டணிக்கு எதிர்த்து தான் திமுக இங்கே நிற்க போகுது. ஏன்னா இங்கே இந்தியா கூட்டணியில் திமுக தான் தலைமை தாங்குது. ஸோ திமுக விசஸ் என்டிஏ கூட்டணி அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இவருக்கு என்னன்னா, இவரை சொல்லணும்,
விஜய் எதிர்த்து பேசணும், அவரை எதிர்த்து பேசினாதான் அவர் ஒரு மார்க்கெட்டிங் பண்றாரு பார்த்தீங்களா, டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த மார்க்கெட்டிங்கிறது அவர் வாயிலிருந்து வரணும். யாரு? தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வாயிலிருந்து வந்தாதான் அவர் வந்து பார்த்தீங்களா எனக்கும் அவங்களுக்கு தான் சண்டை. ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஓரமாக அவர் போய் விளையாடுப்பா, அதான் விசில் கொடுத்துருக்காங்களே, அந்த விசிலை ஊதிட்டு விளையாடுறாஜா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் போட்டா போட்டி போட்டுட்டு வேலை செய்கிறாங்க. நீயா நானா அப்படின்ற மாதிரி டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஃபைட்டு நடந்துட்டு இருக்கீங்க. நீ அப்படி ஓரமாக போய் நின்று விளையாடுறாஜா அப்படின்ற மாதிரி ஓட்டி விட்டுருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுக்காம விஜய் அவர்கள் இந்த அடிப்படை அரசியல் கூட புரியாமல் டெல்லி சட்டமன்றத்தில் நிற்கிறீங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தான் நிற்கிறீங்க, ஏன் டெல்லிக்கும் உங்களுக்கு சண்டை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேதாவிக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு சில மேதாவிகள் சுற்றிட்டு இருக்காங்க. அது ஒரு தனி சாப்டர். அதை பற்றி இன்னும் விரிவாக வேற ஒரு வீடியோவில் வந்து நம்ம பேசுவோம். ஸோ டிஎம்கேக்கு இந்த 2026 தேர்தல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான தேர்தல். நான் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி அந்த டெல்லி முதலாளித்துவம், அந்த டெல்லி பாசிச கட்சி இருக்கு பார்த்தீங்களா, அது தமிழ்நாட்டில் வரவிடாமல் விடுறதுக்கு இதுதான் சரியான சமயம். இப்போ ஏமாந்தனா இது வந்து வெறும் சட்டமன்ற தேர்தலில் ஏமாற போகிற விஷயம் கிடையாது. அடுத்து வர போகிற பாராளுமன்ற தேர்தல் இருக்கு பார்த்தீங்களா, அதில் டோட்டல் டேமேஜ். அதுக்கப்புறம் இந்தியாவை காப்பாற்றுறது அப்படின்றது யாராலுமே முடியாத ஒரு விஷயமாக போய்விடும். பாஜகவே 2026 தேர்தலை விட அதுக்கப்புறம் வரக்கூட பாராளுமன்ற தேர்தலை வந்து தான் மனசில் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவங்க ஒன்று பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும் பார்ப்பாங்க, ரெண்டாவது அதுக்காக இன்னொரு பிளான் பியா டீலிமிட்டேஷன் மூலியமாக எம்பிகளை குறைக்கிற வேலையை பார்த்து அவங்க பெல்ட்டில் அவங்க ஜெயிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல கோணத்தில் பாஜக வந்து எப்படி எதிர்கட்சின்ற ஒன்று இல்லாமல் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த தேர்தல் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். அந்த பாசிசத்தையே உள்ளே விடாமல் இருக்கிறதுக்கான என்னென்ன முயற்சிகள் இருக்கிறதோ, பாஜக மாதிரியான ஒரு மோசமான கட்சி கூட கூட்டணி வச்சுட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுக அடிமை கட்சி, இவங்கெல்லாம் உள்ளே வந்துடக்கூடாதுன்ற ஒரு முக்கியமான தேர்தல் தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் திமுக 170க்கு மேல ஒரு இடங்கள்ல நின்று தனி பெரும்பான்மையா ஜெயிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு நல்லது. வேணா ஏன்னா அவங்க எந்த கூட்டணியும் நம்புறது அப்படின்றது எனக்கு பெருசா ஒரு இது இல்லை. ஏன்னா இப்பவே வந்து காங்கிரஸ் மேல இந்த நம்பிக்கை அப்படின்றது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டாங்க. இந்த அளவுக்கு இவங்க பேரம் பேசுறாங்களே, இந்த ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் அப்படின்னு முன்மொழிந்தது ஸ்டாலின் அவர்கள் தானே, அவருக்கே இவங்க இந்த அளவுக்கு பேக் அடிக்கிறாங்கன்னா அப்ப இவங்க எப்படியாப்பட்ட ஆளா இருப்பாங்க? 170 இடங்களுக்கு மேல நின்று தனி பெரும்பான்மையா வரணும் அப்படின்றது தான் திமுகவுடைய கோலா இருக்கு. அதுதான் அவங்களுக்கும் நல்லது. ஏன்னா கூட்டணி கட்சிகளை நம்பி இருக்கிற பட்சத்துல அவங்க வந்து எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா பாஜக அந்த மாதிரியான ஒரு கட்சி, எந்த எம்எல்ஏக்களை வேணும் நல்லா விலை கொடுத்து வாங்கலாம். ஸோ நம்ம சைடு நம்ம சேஃப்டி பண்ணிப்போம், கூட்டணி இருந்தாலும் சரி பிச்சுக்கிட்டு போனாலும் சரி அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற அந்த நம்பர்ஸ் தான் திமுக தேர்ந்தெடுக்கும். ஸோ தனி பெரும்பான்மையாக ஜெயிக்கிறதுக்கான எவ்வளோ நம்பர்ஸ் நல்லதோ திமுகவுக்கு அவ்வளோ நம்பர்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிற்பாடு கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் குறிப்பாக இப்போ விசிக வந்து போன வாட்டி 6 கொடுத்ததுனால இந்த வாட்டி அட்லீஸ்ட் வந்து 10ஆவது கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க 10 கேட்டால் தேமுதிகவும் 10 கேட்கும். ஸோ இந்த வாட்டி வந்து 6 அப்படின்றது தான் பொதுவாக எல்லா கட்சிகளுக்கும், அது விசிக, கம்யூனிஸ்ட், தேமுதிக அப்படின்னு எல்லாருக்குமே பொதுவாக 6 தான் பகிரப்படும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கறதா இருக்கு. ஸோ இப்போ காங்கிரஸ் அப்படின்னு வரும்போது தேசிய கட்சி அப்படின்றதுனால போன வாட்டி 25 கொடுத்ததுனால இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு 28 வேணா கொடுக்கலாம். அதுவே அதிகபட்சம் 27 இல்லை 28 இது ரெண்டுத்துக்குள்ளதான் வரும். ஸோ இந்த 27 28 தான் எப்படியாவது 30 நீங்க சேர்த்து கொடுங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்குறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஏம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 33 இல்லையா ஒரு எம்பி வந்து தேவைப்படணும், 33 நான் நினைக்கிறேன். அப்படி அந்த 33 34 எம்எல்ஏக்கள் தங்கிட்ட இருக்கும்போது இவங்க கிட்ட இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிடலாம். 34 கணக்கு அமைச்சு எனக்கு ஒரு எம்பி கிடைப்பாங்க இது இல்லை மக்களவையில். ஸோ அது ஒரு எம்பி கணக்கு அமைச்சிடலாம் அப்படின்ட்டு தான் அவங்க கேட்குறாங்க. ஆனால் 34 என்ன 34 ஜெயிக்க போகிறது கிடையாது. ஸோ போன வாட்டி 18 அப்படின்றது இந்த வாட்டி ஒரு 20 ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்ற கனவுல தான் அதிகப்படியான சீட்டு வேணும் அப்படின்றது இப்படியான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த 28 அப்படின்ற அந்த நியூஸ் வெளியான உடனே மாணிக் தாக்கூர் அவர்களுடைய இவ்வளோ பேச்சு இவ்வளோ பல்ட்டிக்கு தான் வந்து இந்த 3 சீட்டு கிடச்சிருக்கு அப்படின்ற அது எக்ஸ்ட்ரா 3 சீட்டுன்றது கிடச்சிருக்கு. அதாவது அதுவும் இன்னும் கன்ஃபார்மான நியூஸ் கிடையாது. ஸோ அந்த 28ம் கன்ஃபார்ம் கிடையாது. 25 அப்படின்றதுல முடிஞ்சா 20 குறைக்கிறதுக்கான வேலைகள் வந்து திமுக தரப்புல வந்து சொல்லப்பட்டு இருக்கு. ஏன்னா அது இவங்க பண்ண வேலைகளால் முடிஞ்சா 20 கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்க வேண்டாம் அப்படின்ற தகவல் போயிருக்கு. இருந்தாலும் போன வாட்டி 25, இந்த வாட்டி அதை விட 2 சேர்த்து கொடுங்க அப்படின்ற பேச்சுவார்த்தை இவங்களுக்குள்ள போயிருக்கு. ஸோ 27 28க்குள்ள இந்த இது வந்து முடிவாகும்
அப்படின்றதா சொல்லப்படுது. ஏன்னா கனிமொழி அவர்கள் பத்திரிகையை சந்திக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சுமூகமான பேச்சுவார்த்தை போயிருக்கு, தொகுதி பங்கீடு அப்படின்றது பேசி முடிவாயிருச்சுன்னா இந்த கூட்டணி அப்படின்றது இறுதி ஆயிடும். ஸோ அதுவும் வந்து திருச்சி மாநாட்டுக்கு முன்னாடியே இது வந்து முடிவாகிடும் அப்படின்றது தான் என்னோட கணிப்பா இருக்கு. ஸோ இந்த தொகுதி பங்கீடு அப்படின்றத பேசி முடிவு பண்ணி யார் யாருக்கு எவ்வளோ தொகுதி, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ, யார் யாரை எங்க நிறுத்தி வைக்கலாம், யாரை யாருக்கு எதிராக நிறுத்தினா நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசி முடிவு பண்ணி திருச்சியில நடக்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநாடு ஏற்பாடாகி கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டு மேடையில் ராகுல் காந்தி அவர்களை மேடை ஏற்றுவார்கள். ராகுல் காந்தி அவர்களை மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளையும் எல்லாரையும் மேடை ஏற்றி அதுல இருந்து திமுகவுடைய பரப்புரை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வேகமாகவும் அடுத்தடுத்த கட்டம் நோக்கி நகர ஆரம்பிக்கும். இன்னும் தேர்தல் களம் அப்படின்றது சூடுபிடிக்கும். ஸோ எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற காங்கிரஸ் மட்டும்தான், அவங்களும் கூட்டணி அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க. இனி தொகுதி பங்கீடு மட்டும்தான். ஆனால் திமுக ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கு, நாங்கள் கொடுக்கறதா சீட்டு, இனி வந்து அது இப்படி இந்த இதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் ஒன்றும் இடம் கிடையாது, நாங்கள் இவ்வளோ சீட்டு தான் கொடுப்போம், அதை தான் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. கூட குறைய வேணால் பேசி வாங்கிக்கலாம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கிடையாது அப்படின்றத வந்து உறுதியாக பேசியிருக்கிறார்கள். ஏன்னா கிரிச்சோடங்கர் அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்குறாங்க, பவர் ஷேரிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் பட்டுன்னு அந்த இது கொஸ்டினை அவர் கட் பண்ணுறாரு. கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் அப்புறம் ஃபர்ஸ்ட் தொகுதி பங்கீடை பற்றி பேசி முடிவு பண்ணுவோம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதில் பவர் ஷேரிங் அப்படின்ற கேள்விக்கு அவர் இல்லை தொகுதி பங்கீடுன்னு அதை ஸ்கிப் பண்ணும்போதே இனி இந்த தொகுதி பங்கீடில் ஒரு ஃபைனலைஸ் ஆனால் போதும், இனி இந்த ஆட்சியில் பங்கு அதிகார பங்கு அப்படின்ற பேச்சு வராது அப்படின்றதா தெரியுது, நம்மளுக்கு வந்து தெரியுது, அவருடைய பேச்சுலேருந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் வெகு நாட்கள் இதை எடுக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாளில் அரிதாக ஒரு வாரத்துக்குள்ளே இது வந்து முடிவாகி வந்துடும். ஸோ யார் யாருக்கு எவ்வளோ தொகுதி, அடுத்து திமுக என்னென்ன அறிக்கைகள் வெளியிட போகுது, தேர்தல் அறிக்கைகள் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி திமுக களமாட போகுது அப்படின்னு.